கந்த துணை இருக்கேன் நெஞ்சே பயம் எதற்கு கந்தன் துணை இருக்க நெஞ்சே பயம் எதற்கு கந்தன் துணை இருக்க நெஞ்சே பயம் எதற்கு தஞ்சம் அடைந்தவர்க்கு கொஞ்சி அருள் கொடுக்கும் தஞ்சம் அடைந்தவர்க்கு கொஞ்சி அருள் கொடுக்கும் கந்தன் துணை இருக்க நெஞ்சே பயம் எதற்கு தந்தைக்கு உபதேசம் செய்த குருநாதன் தந்தைக்கு உபதேசம் செய்த குருநாதன் தந்தைக்கு உபதேசம் செய்த குருநாதன் வந்தவினை தீர்ப்பான் எந்தன் மனநேசன் வந்தவினை தீர்ப்பான் எந்தன் மனநேசன் கந்தன் துணை இருக்க நெஞ்சே பயம் எதற்கு ஞானம் தன்னை காக்க ஆறுமுகமானாய் நாளும் அடியார்க்கு ஞானப்படும் ஆனாய் ஆளும் தனியார்க்கு ஞானப்பழம் தானா ஞானம் தன்னை காக்க ஆறுமுகமானாய் நாளும் அடியார்க்கு ஞானப்படும் ஆனாய் தாசன் அருணகிரி பாசம் மிகவானாய் காட்டும் அருணகிரி காப்பும் இது நானான் தாசன் அருணகிரி பாசம் மிகவானாய் ஈசன் மனமகிழும் இறைவன் அவனாவான் ஈசன் மனமகிழும் இறைவன் அவனாவான் கந்தன் துணை இருக்க நெஞ்சே பயம் எதற்கு தஞ்சம் அடைந்தவர்க்கு கொஞ்சி அருள் கொடுக்கும் கந்தன் துணை இருக்க நெஞ்சே பயம் எதற்கு நமோ நாராயண அறிவோம் நமோ நாராயண அறிவோம் நமோ நாராயண சுவர்க்க சாம்ராஜ்ய இந்திராதி தேவர்களும் என்னை எதிர்காணில் இருந்த நிலை கண்டு கதிகலங்கி எழுந்து நின்று வணங்குவார் எந்தவக்கு எப்பொழுதும் உத்திரவாதத்தில் நன்மை உண்டாவதாக இருந்தாலும் பூர்வத்தில் அகோர் யுத்தமோ இல்லை வேறு எவ்வித கலகமோ பார்க்கும்படியாக நேரிடுமே என்ற ஏக்கம் அல்லாது வேறொன்றும் இல்லை. இல்லாட்டி போனால் கலகப்பிரியா நாரத என்று என் பேர் நிலைத்திருக்குமா? பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் விந்து சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு விஷ்ணு பிரம்மா பிரம்மாவில் ஆகாயம் ஆகாயத்தில் வாயு வாயுவிலே தேய்வு தேய்விலே அப்பு அப்புவிலே பிருத்திவி அன்னம் நரகம் ஒரு பட்சிகள் தோன்றி தாவர சங்க மதிகள் தோன்றி மறுபடி தோன்றின வழியே ஒடுங்குனோர் ஒடுங்கின வழி இப்படிலாம் படைத்தாலும் கூட அபிஷேகப்பிரிய சிவா அலங்காரப்பிரிய விஷ்ணு சோஸ்திரப்பிரிய சூர்யா கனிப்பிரிய கந்தா கழகப்பிரிய நாரத என்று நான் கழகம் செய்யாவிட்டால் என் சிரசாகப்பட்டது 1008 சுக்குகளாக வெடிக்கப்படவை என்று எனது அண்ணன் தக்கனிட்ட சாபம். அதனால் கழகம் துவக்க வேண்டும், கழகம் பிறக்க வேண்டும். அதற்கு முன்பு எந்த தொழில் செய்தாலும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுந்தா என்பதைப் போலே அந்த அவ்வை மூதாட்டி எப்படி விநாயகப் பெருமானை பார்த்து சங்கத்தமிழ் மூன்றுந்தா என்று கேட்டாலோ அதுபோலே எனக்கு இசையையும் அந்த கல்வியையும் என் நாவிலே அருள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த விநாயகரை வணங்க வேண்டும். அதற்கு முன்பு கலக்கங்களிலே 2 வகை கலக்கம் உண்டு. சுவர்க்க சாம்ராஜ்ய இந்திராதி தேவர்களும் என்னை எதிர்காணில் இருந்த நிலை கண்டு கதி கலங்கி எழுந்து நின்று வணங்குவார் என்று சொன்னேனே. கலக்கங்களில் 2 வகை கலக்கம் இருக்கிறது. இப்போ உதாரணமாக நடந்து போகின்ற பொழுது கல் தட்டிடுச்சுன்னா ரத்தம் சின்ன பிள்ளைய ரத்தம் வந்துருச்சுன்னா சின்ன பிள்ளை போய் அப்பாவோட சொல்லி அழுகு, அப்பா நடந்து வந்தேன் காலில் கல் தட்டிடுச்சு அதனால் ரத்தமாக வருதுன்னு சொல்லி அழுகு. இது சொல்லி அழுகக்கூடியது ஒரு வகை, இது ஒரு கலக்கம். இன்னொன்று பாம்பை பார்த்தால்
பாம்பு என்று சொல்ல மனம் வரும், வாய் மட்டும் வாயில் வார்த்தை வராது. பயந்து. அப்போ அதுக்கு காரணம் என்ன? கலக்கங்கள் இரண்டு வகை. சொல்லக்கூடிய கலக்கம் ஒன்று, சொல்ல முடியாமல் திகைக்கக்கூடிய கலக்கம் ஒன்று. என்னை பார்த்த உடனே பாம்பை பார்த்து எப்படி பதறுவார்களோ அதுபோல தேவ சபையிலே 33 கோடி தேவர்கள் அடியனை பார்த்த உடனே பயப்படணும். காரணம் என்ன தெரியுமா? அந்தளவுக்கு கெட்டவன நான் கிடையாது. உள்ளதை உள்ளபடி பேசுகிறவன், தன்னுடைய தாய் குற்றம் செய்தாலும் குற்றம் என்று பேசுகிறவன். அதனால தான் எங்கள் அப்பா எனக்கு நீதிமன்ற பேர் வச்சிருக்கிறான். ஆகையினாலே என்னுடைய நீதி நிலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த விநாயகரை எப்படி என்றால், ஞானை முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யானை முகத்தை பார்க்க பானை வைத்தோனே எங்கே இருக்குதையா. கற்பக பேருக்கேத்த அத்தனை பழங்களையும், கற்பக பேருக்கேத்த அத்தனை பழங்களையும் இப்பவும் கொடுக்குதையா, இப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தியில் விரதம் இருந்தால் சஞ்சலம் எல்லாம் தீருமையா. சங்கடம் எல்லாம் தீருமையா. சதுர்த்தியில் விரதம் இருந்தால் சஞ்சலம் எல்லாம் தீருமையா. முன்னால் நோம்பும் இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்குமையா, முன்னால் நோம்பும் இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்குமையா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு பெரிய பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கேத்த, ஞான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செய்தால் மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பலன் செய்தால் மனமும் கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செய்தால் மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. எனக்குள்ள சாமி இருந்தா சொன்னது நிச்சயம் பழிக்கும் ஐயா, எனக்குள்ள சாமி இருந்தா சொன்னது எல்லாம் பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, மனசு பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா, கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேருக்கேத்த அத்தனை பழங்களையும், கற்பக பேருக்கேத்த அத்தனை பழங்களையும் இப்பவும் கொடுக்குதையா, இப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. மீனமாகியும் நன்றி நன்றி நன்றி. மீனமாகியும் கபட மாதாகியும் மேருவை எடுக்கும் தான், ஏனமாகியும் நர அரியாகியும் எண்ணரும் குரலாகியும் குணல்வாய் மலத்தறிந்த கோவாகியும் அறக்கரை வென்ற வான நாயகனாகி நின்றாமல் மலரடி வனவேன என்றபடி எனது வாட்டன் ஸ்ரீமன் நாராயணை சிரசில் வைத்து நமோ நாராயணா, அறிவோம் நமோ நாராயணா என்ற நாமத்தை என் நாவில் உரைத்து கழகத்திற்கு காரணம் கிடைப்பதற்கு முன்பு என் பாட்டன் ஸ்ரீமன் அந்த நாராயணனை, அந்த ஏழுமலை வெங்கடாச்சலபதியை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா.
ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பென்னும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையென்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் புரிகிடவே பாடி வந்தேன். ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடு ஸ்ரீனிவாசா. ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை முடித்து வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைப்பது கீதை எனும் தத்துவமே, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா. ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. வெங்கடேசா வெங்கடேசா வெங்கடேசா. நன்றி. வண்ண தமிழகத்தின் வறுமை பிணி போக்க பாடுபட்டு பயிர் வளர்த்த விவசாய பெருங்குடி மக்களே, போர் என்றால் புலிகுணம், பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம். உலகெங்கும் ஒரே இனம், அதுதான் நம் மனித இனம் என்கின்ற உண்மையை உணர்ந்த இளைய தலைமுறைகளே, இந்நாட்டு எதிர்கால மன்னர்களே. துரத்தி வரும் புலியை முரத்தினால் அடித்து துரத்திய வீரம் அங்கேயர்களே, இன்றைக்கு அந்த முரத்தை கூட தூக்க முடியாமல் குப்புறப்படுத்திருக்கின்ற எனதருமை தாய்மார்களே, பாமர்களே. இப்போ உள்ள பெண்களுக்கு முறம் கூட விலைக்கு தெரியாது. முறம் என்னவென்று கேட்கக்கூடிய சூழல் வந்து விட்டது. பூராமே மிக்சி தான். சரி, யாருக்கும் தெரியாது. அதான் மிக்சி, கிரைண்டரு, ஆமாம் பிரிட்ஜு நிறைய வந்துருச்சு. எப்பொழுது உடலாகப்பட்டது உழைக்காமல் இருக்கிறதோ அப்பொழுதே நமக்கு நோய் வர ஆரம்பித்து விட்டது. எல்லோரும் கவனிக்க வேண்டும். அன்றைக்கெல்லாம் கிழவன் 90 வயசு கிழவன் என்ன செய்வார் தெரியுமா? காலையில் எழுந்த உடனே கிளவியை உசுப்புவார். எதுக்கு? அடியே நான் காட்டுக்கு போகிறேன், மாட்டை தனியாக அமைச்சாச்சு. 3 மணிக்கு எழுந்திரிச்சு படப்பில் கட்டிடுவார் உழவடை செய்வதற்காக. அப்போ 3 மணிக்கு கட்டினா 2 மணி நேரம் சாப்பிட 5 மணிக்கு மாட்டை பிடிச்சி காட்டுக்கு போனால் சரியாக 5:30 ஆயிரும். ஏறு போட்டி உழுக 6 மணி ஆயிரும். அப்படி உண்மையாக உழைத்து உடல் உழைத்ததுனால தான் அன்றைக்கு இருந்த பெரியவர்கள் எல்லாம் 120 வயசு அறிந்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த வயது இருக்கிறதா? அண்ணா வணக்கம். மலைக்கண்ணன் அண்ணா அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பளித்திருக்கின்றார். அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 கிடந்த வணக்கம். ஏன்னா அண்ணன் சிறு வயதிலிருந்து நாடகம் பார்க்குறார். பெரிய பெரிய ஆளுகளை, ராக்கெட் ஜெயபாலன் ஐயா, ரஞ்சனி அம்மா, இப்படிப்பட்ட ஐயா வரிச்சூர் பழனியப்பா, இப்படிப்பட்ட பெரிய பெரிய மேதைகளை பார்த்து ரசித்தவர். அதில் ஏதோ நானும் கொஞ்சம் ஜெயிரன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு. ஆகையினால் அன்னார் அவர்களுக்கு, ஏன்னா எல்லோரும் பாராட்டுவதை விட நாடகத்தை நன்கு உணர்ந்தவர்கள் பாராட்டுவதே உயர்ந்த நிலை. எல்லா வகையிலையும் பாராட்டுறதுக்குத்தான் செய்யும். கற்றோரை கற்று அறிவர் பாம்பின் கால் பாம்பு அறியும். ஆமாம் ஆமாம். களை வாங்கக்கூடியவனையும் புகழத்தான் செய்வேன். ஏய்
நண்பராக இருக்கவன் மாப்பிள்ளைங்க போயிட்டு வந்துட்டான், எப்படியாவது செய்யணும் அத்துட்டு வந்துடுவான்டா. அவனை புகழ அந்த புகழ்ச்சியாருமா? இப்போ யார் யார் புகழ வேண்டும்? அப்போ கற்றறிந்தவர்கள் பல பேரை பார்த்து உணர்ந்தவர்கள் புகழ்வதே உயர்ந்த. அதான் தோன்றிட்டு புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்பதைப் போல அண்ணனுடைய அவருடைய ஆசீர்வாதம் எனக்கும் எங்களுடைய கலைஞர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு, ஆகையினாலே அவருக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். அப்போ அன்றைக்கெல்லாம் இயற்கையான உணவுகளை உண்டார்கள். அந்த இயற்கையான உணவு இப்போ இருக்கிறதா? கிடையாது. என்ன உணவு இயற்கையான உணவு தெரியுமா? சோளம், வரகு, கேப்பை, சாமை, இதுகளை குருதாவளி, தினச்சோறு, இதை சாப்பிட்டால்தான் இயற்கையானது. அன்று என்ன செய்தார்கள் என்றால், அந்த எல்லா வகையிலையும் தலை சிறந்தது வரகு தான். ஏன்னா மற்ற வெள்ளாமையெல்லாம் போட்டால் மாடு மேய்க்கக்கூடாது, மறுபடியும் வராது மேய்ச்சா. ஆனால் மேய்க்க வரக்கூடிய ஒரே வெள்ளாமை இதுனா வரகு தான். ஏன் மாடு மேய்ப்பாக தெரியுமா? தலைய மாடு மேய்ச்சாத்தான் தூறு கட்டி நல்லா வரும். இல்லை அவன் மாட்டை மேய்க்காமல் விட்டுட்டோம்னா அது நல்லா வளர்ந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்துருச்சுன்னா செருக்கு ஏறிடும். செருக்கு ஏறின சாப்பாடை சாப்பிட்டா நீங்கள் 10 கோட்டு அடிக்கிறதுக்கு சமமாக இருக்கும் போத. ஆமாம், அந்த சோத்துக்கு அவ்வளவு ஒரு இது மகிமை இல்லை. அது அனுபவம், இயற்கை. அப்போ கீழே விழுந்துருச்சுன்னா செருக்கு ஏறிடும், செருக்கு சோறுன்னு பேர். அப்போ அதை நீக்கணும்னா சாணத்தில் போட்டு கலந்து அதை கழுவாக எது செருக்காக இருக்கோ அதெல்லாம் மிதந்துடும். நல்ல அரிசி நல்லது வரகெல்லாம் கீழே போயிடும். அப்படி என்பது அந்த வெள்ளாமையின் தன்மை. இப்படியெல்லாம் முன்னோர்கள் இயற்கையான வெள்ளாமையை மண்ணில் போட்டு விதைத்தார்கள். இன்று யாராவது நம் ஒருவேளை அந்த வேலை செய்கிறோமா? இல்லை. சில இடங்களில் இருக்கிறது. இல்லை. ஆமாம், இல்லை என்றே சொல்லலாம். எங்கள் ஏரியாவில் மலையூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இன்னும் எல்லா வெள்ளாமையும் இருக்கிறது. மலையில் செய்வார்கள் அந்த வெள்ளாமை. ஆகையினாலே அந்த பழைய முன்னோர்கள் எப்படி நம்மளுடைய தமிழர்களுடைய அந்த வெள்ளாமையை விதைத்து 120 வயசு வாழ்ந்தார்களோ அதுபோல் நீங்களும் வாழ வேண்டும். அந்த வெள்ளாமையை மறுபடியும் விதைக்க வேண்டும் நான் வேண்டிக் கொண்டு, பாமரர்களே, பக்தியாளர்களே, பண்டிதர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம். ஆயக்கலை 64லும் நாடகக்கலையே தலை சிறந்த கலை என்பார்கள் சான்றோர்கள். காரணம், எல்லாமே கலைதானே. அதுக்காக எந்த கலையை நான் குறைச்சி சொல்லவில்லை, அது ஒரு வகை கலைதான். ஆடலை மட்டும் பார்க்க வேண்டும் என்றால் நம்ம ஆடல் பாடல் போட்டால் சரியாக வந்துடும். அங்கே ஆட்டம் தான் இருக்குது, வேறு எதுவும் பார்க்க முடியாது. பாட்டு கேட்கணும்னா நீங்கள் கச்சேரி போட்டால் பாட்டாக பாடிக்கிட்டு இருப்பாங்க 3 மணி நேரம். அங்கே பேச்சு இருக்காது, ஆட்டம் இருக்காது. பேச்சை கேட்க வேண்டும் என்றால் பட்டிமன்றம் போட வேண்டும். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் பாடக்கூடிய ஒரு பாட்டை கேட்கணும்னா கச்சேரி வைக்கணும், ஆட்டத்தை பார்க்கணும்னா ஆடல் பாடல் வைக்கணும், பேச்சை கேட்கணும்னா பட்டிமன்றம் வைக்கணும். இது எல்லோருக்கும் சில பேர் இப்படி விரும்புவார்கள். ஆடலை விரும்புவார்கள், பாடலை விரும்புவார்கள், பேச்சை விரும்புவார்கள். இதுதானே உண்மை. ஆனால் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நிகழ்ச்சி தனித்தனியாக நீங்கள் தேதி கொடுத்து வெத்தலை வாக்கு கொடுக்கணும். ஆனால் ஒருவரே பேசி, ஒருவரே பாடி, ஒருவரே நடித்து காட்டக்கூடிய ஒரே கலை எதென்றால் இந்த நாடகக்கலை. அதனால தான் முன்னோர்கள் ஆயக்கலை 64லும் நாடகக்கலையே தலை சிறந்த கலை என்பார்கள். அந்த கலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? எந்த பாத்திரத்தை எடுத்திருக்கிறானோ அந்த பாத்திரத்தை ஒண்டி செய்து மக்களுக்கு காட்சி கொடுக்குறாரே, அதுதான் நாடகத்தின் தன்மை. நாரதர் வேஷம் போட்டுக்கிட்டு ராஜபாட்டு மாதிரி செய்து போட்டுட்டு வந்தால் இது சரியாக வருமா? அதில்லை. இப்போ முருகன் வரலாம், அவர் அலங்காரம், அழகானவன். ஆமாம், அழகானவர், அலங்காரமாக தான் வரணும். என்ன மாதிரி கொட்டையும் கட்டையும் போட்டு வந்தால் அந்த முருகன் கிடையாது, அவர் முருகன் கிடையாது. அவரை போல நான் ஆடை அணிந்து மேனியெல்லாம் நகை அணிந்து வந்தால் நான் நாரதர் அல்ல. அந்த பாத்திரம் எதுவோ அதுவாக மாறி எவன் ஒருவன் வருகிறானோ, அந்த பாத்திரத்தை உணர்ந்து மக்களுக்கு எவன் ஒருவன் எடுத்துரைக்கிறானோ அதுவே அவன்தான் நாடகத்தின் தலை சிறந்த ஒரு கலைஞன் என்று பட்டம் பெறுவான். அந்த வகையிலே நான் அந்தளவிற்கு படித்தவனோ அல்லது பட்டம் பெற்றவனோ கிடையாது. ஏதோ பண்பாடி நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிகுதையால், அதனால் எழுந்த துணிவினால் உங்கள் முன் நிற்கின்றேன். என்னிடம் காணும் குற்றங்களை மறந்து குணம் என்பது கை கொண்டு இந்த அவையின் வரவே நீங்கள் அமைதியாக காத்து கொடுத்தால் என்னால் முடிந்ததை செய்து காட்டி உங்கள் அனைவரையும் மகிழ்விப்பேன் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து என் கதைக்கு செல்லுகின்றேன். நாராயணா.
நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாட்டும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று, துணையாக நின்று நீ நடைபோடு என்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நேர் வழிகாட்டி வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மனையோடும் போதும் நீ மனையோடும் மானவும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், லாலா லாலா லாலா, குரல் போல எண்ணி நேர் வழி காட்ட வேண்டும், லாலா லாலா. ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், எல்லோரும் மன்னர். தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நன்றி நன்றி. குறிஞ்சி நிலத்தையும் குளிர்ச்சியான வனத்தையும் பார்க்கின்ற பொழுது 2 நாள் தங்கிவிட்டு போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் இருந்து விட்டால் சிரசு வெடித்து விடுமோ என்ற அச்சம் என் மனதுக்குள் இருக்கிறது. ஏன்னா எதுலேயுமே பயம் இருக்கணும். ஆகையினாலே பயம் ஒன்று இருந்தால் தான் எதையுமே சரியாக செய்ய முடியல, சரியாக செய்ய முடியாது. அதனால தான் மனதிலே பயம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் அண்ணன் தட்சனாகப்பட்டவன் சாபத்தை கொடுத்தான். ஏன் சாபத்தை கொடுத்தான் தெரியுமா? எங்கள் அண்ணன் 1 பிள்ளை 2 பிள்ளையா பெற்றா, 2000 பிள்ளைகள் பெற்றவன். 2000 பிள்ளைகளை பெற்று நாங்கள்லாம் பார்த்தாலே உண்டாயிரும் தம்பி. ஆமாம், அதெல்லாம் வேற. ஆமாம், அனிமா மகிமா எப்பா இனத்தோடு தானே இணைஞ்சேர. நீ பார்த்தா பரவாயில்ல, நான் பார்க்கலாமா? சாமியார் மாட்டோடு தான் மாடு சேரணும், ஆட்டோடு தான் ஆட்டு சேரணும், இனத்தோடு தானே இணைஞ்சேரணும். மனிதன் பார்த்தால் மனிதன் பெண்ணை மானிட பெண்ணை பார்த்தால் சரியா வரும், முனிவன் பார்த்தா சரியா வருமா? என்ன தம்பி? ஆகையினாலே இப்படி 2000 பிள்ளைகளை பெற்றவன் சும்மா இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பது என்பதைப் போல நல்ல புத்தி சொல்லாமல் பிள்ளைகளுக்கு கெட்ட புத்தியை சொல்லி கொடுக்குறான் தச்சன். என்ன சொன்னான் தெரியுமா? பிரம்மன் படைக்கிறான் எங்கள் அப்பா,
அந்த தொழிலை நீங்கள் செய்து வரும்படி சிவபெருமான வரம் பெற்று வாங்கப்பன்னு அனுப்புகிறார். இந்த பிள்ளைகளும் தகப்பன் சொல்லை கேட்டு நடு தண்ணியிலே நின்று கொண்டு ஓம் நமச்சிவாய நமக என்று சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது யதார்த்தம் அந்த வழியை நான் போனேன். நீங்கள்லாம் யார், எதற்காக இவ்வளவு கடுந்தவம் செய்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டவுடனே அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, ஐயா எங்கள் பாட்டன் பிரம்மன் படைக்கிறாரா, அந்த தொழிலை செய்து வரும்படி சிவனிடம் வரம் பெற்று வர சொன்னார் எங்கள் அப்பா, அதனால தாங்க கடுந்தவம் புரிந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல. அப்பொழுது நான் சொன்னேன், எப்பா யார் யார் எதை செய்யணுமோ அதைத்தான் எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. அதனாலே பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணது யாருன்னா பிரம்ம. அவனை மாதிரி படைக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. அதனால தான் படைப்பில் உயர்ந்தவன் தலை சிறந்தவன் என்று பேர் பெற்றிருக்கிறான் என் தகப்பனாகப்பட்டவன் பிரம்மன். அதனாலே இந்த வேலை உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு பக்தி வந்து விட்டது, அடுத்து முக்திக்கான மார்க்கத்தை சென்று நீங்கள் முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னேன். இதை தெரிந்து கொண்டு முக்தி அடைந்து விட்டார்கள் 2000 பிள்ளைகளும். எங்கள் அண்ணன் பார்த்தா, நாரதா என் மனைவி, நானும் என் மனைவி வேதவள்ளி 2000 பிள்ளைகளை பெற்பதற்கு எவ்வளவு பாடுபட்ட சண்டாள பாவி, இன்றையிலிருந்து என் பிள்ளைகளுடைய மனதை மாற்றியதனாலே உள்ளம் ஒரு நிலை பற்று உலகத்தில் திரிய கடவாய். நீ கலகம் செய்யாவிட்டால் உன் சிரசாகப்பட்டது 1008 சுக்குகளாக வெடிக்க கடவாய் என்ற சாபத்தின்படி இருந்தால் சிரசு வெடித்து விடுமோ என்ற அச்சமும் பயமும் மனதுக்குள் இருக்கிறது. ஆகையினாலே இந்த இடத்தில் சப்தம் எதுவும் கேட்கிறதா என்று அறியலாமா? ஓ சத்தம். அருமையான கானம். இந்த மாதிரி கானத்தை இந்த பகுதியிலே காண. ஆஹா, இந்த சோலை வனத்திலே சோலைராஜ் அண்ணா அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 50 அன்பளிப்பளித்து விஜய் பாடலை பாடும்படி கேட்டிருக்கிறார். ஆகையினாலே இன்னிசை பாடி வரும் அப்படி பாட்டீங்களா? இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்குள் உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கை ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்குள் உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. கண்ணொன்று இல்லாமல் நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. கண்ணொன்று இல்லாமல் நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. வாழ்க்கையின் தேர்தலோ மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. கண்ணில் தோன்றா காட்சி என்றால் கற்பனை வளர்ந்துவிடும், கண்ணில் தோன்றா காட்சி என்றால் கற்பனை வளர்ந்துவிடும். ஒரு பாடல் கூட தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் காற்றுக்கு உருவம் இல்லை, உயிரொன்று இல்லாமல் உடல் இங்கு கிடையாது. உயிர் என்ன பெருள் என்ன அலைப்பாய்ந்து தெரியாது, முடியாது. பொருள் என்று அலைப்பாய்ந்து தெரியாது. கையின் வேர்களோ மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி எடுக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். ஒரு பாடல் கூட தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே,
ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்குள் உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஆகையினாலே நன்றி நன்றி நன்றி. இப்படி இருந்தாலும் கூட இந்த கானத்தை கேட்டவுடனே இதுக்கு முன்பெல்லாம் எனக்கு ஞானம் பிறக்கவில்லை, இப்பொழுதுதான் எனக்கு ஞானமே பிறந்து விட்டது. சோ என்ற கானம் கேட்ட உடனே என்ன கானம்? ஆலோலம் 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 சோ சோ சோ. சிச்சிலிக்கா காக்கைகளா செம்பருந்து கூட்டங்களா, சிச்சிலிங்க காக்கைகளா செம்பருந்து கூட்டங்களா, பச்சை நிற மயிலினங்கால் பச்சை நிற மயிலினங்கால் பன்னீசைக்கும் குயிலினங்கால் சோ சோ சோ. மரங்கொத்தி பறவைகளா மாடா புறா வினங்கால், மரங்குத்தி பறவைகளா மனோடு குருவிகளா, மரங்கொத்தி பறவைகளா மாடா புறா வினங்கால், தரசுர பட்சிகளா தரசுர பட்சிகளா சம்பங்கி கோழிகளா சோ சோ சோ. இப்படி இவள் பாடிய பாடலை கேட்டு எனக்கு ஞானமே பிறந்து விட்டது. ஆஹா, எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இட்டடி நோவ இட்டடி நோவ எடுத்த அடி கொப்பளிக்க, வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிழங்கோ கிழங்கோ என்று கூவினாலே, திருவளந்தூர் கவி சக்கரவர்த்தி கம்பன் மகனை காப்பாற்றுவதற்காக என் தாய் கலையரசி, அந்த கலையரசிக்கு நிகராக இவள் குரல் இருக்கிறது. ஆஹா, எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஐயா, கானம் என்றால் பாட்டு, பிரியன் என்றால் விருப்பம் உள்ளவன். அதனால தான் எனக்கு கானப்பிரியன் கீத பிரியன் என்று ஒரு பேர் உண்டு. எனக்கு உண்மையிலேயே பாடத் தெரியாது. அப்படி பாடத் தெரிந்திருந்தால் ஒரு குரங்கிடம் தோற்றிருப்பேன. நான் தோத்ததுக்கு காரணம் என் பாட்டே ஒரு போட்டி வச்சார். என்ன போட்டி? தங்க வீணை கல்லுக்குள் இருக்கிறது. அந்த கல்லுருகை எவன் ஒருவன் பாடி தங்க வீணையை எடுக்கிறானோ அவனே இசையில பெரியாள் என்று நான் பட்டம் கொடுக்க போறேன் என்று என் பாட்டேன் ஒரு போட்டி. சரி, அந்த போட்டியிலே நான் பாடுகிறேன். சுரம் பாடுறேன், தத்தக்காரம் பாரு, 2 மணி நேரம் பாடினாலும் உருகவே இல்லை கல்லு. சரி, என்னுடைய நண்பன் இருக்கிறானே யாரு? தும்புரு, அவனும் பாடுகிறான். தம்புராவை மீட்டி அவனும் சுரம் பாடுகிறான், தத்தக்காரம் பாடுகிறான், உருகவே கிடையாது கல்லு. அப்ப நானும் காந்தர்வ கானம் படித்தவன், நானும் படிக்கிறேன், உருகவில்லை. என்னுடைய நண்பனாகப்பட்டவன் தும்புருவும் படிக்கிறான், உருகவில்லை. ஆனால் ஆஞ்சநேயர் வந்தார், பாடவே கிடையாது. என்ன செஞ்சான் தெரியுமா? ராமா 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 என்று சொன்னான். சரி, சொன்ன உடனே கல்லு உருகிருச்சு. இங்க வரையா? பாட்டுக்கு உருகாத கல்லுக்கு சொல்லுக்கு பேச்சுக்கு உரியதுக்கு உருகுனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் 2 பேருமே சுதி சேராமலே கச்சிருக்கிறோம் ஐயா. அதனால தான் உருகாமலே போயிருச்சு. ஆனால் ஆஞ்சநேயன் பாடாமலேயே அந்த சொல்லாலேயே உருக வைத்தான். காரணம், அவன் சொல்லை கூட சுதியோடு ஏற்ற இறக்கமாக சொன்னதனாலே கல்லாகப்பட்டது, உருகிவிட்டது. அன்றையிலிருந்து தான் எனக்கு பாட தெரியாதுன்ற நான் ஒப்புக்கொண்டவன். ஆகையினாலே எனக்கு பாட தெரியாது. இப்படி யார் அழகாக பாடுகிறார்களோ அதை கேட்டு ரசிப்பவன், கண்டு ரசிப்பவன். அதனால தான் எனக்கு கான பிரியன் என்று ஒரு பேரு. ஆகையினாலே இவளுடைய குரலை கேட்டவனை எப்படி தெரியுமா? காலங்களில் இவள் வசந்தம், கலைகளிலே இவள் ஓவியம், மாதங்களில் இவள் மார்கழி, மலர்களிலே இவள் மல்லிகை, காலங்களில் இவள் வசந்தம், கலைகளிலே இவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி,
மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவர் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். போல் அணைப்பதில் கண்ணி, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, இவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, இவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, இவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தமும், கலைகளிலே இவள் ஓவியம், மாதங்களில் இவள் மார்கழி, மலர்களிலே இவள் மல்லிகை, காலங்களில் இவள் வசந்தம். ஆஹா, நன்றி நன்றி. இப்படி என்னை கவிஞனாக்கி விட்டால் எப்படி தெரியுமா? சிவப்பு நிறத்தழகி, கவர வைக்கும் உதட்டழகி, உன் துடுப்பு நடையக் கண்டு துடிக்குதே அவன் இதயமடி. எத்தனையோ பெண்ணை கண்டேன் பல கோடி, அத்தனையும் இல்லையடி உங்களைப் போல் ஜோடி. அன்ன பச்சி போல் அசைந்து வரும் பெண்ணே, உன்னை முத்துக்குமரனுக்கு திருமணம் முடிக்காமல் போக மாட்டேன் கண்ணே. கண்ணே கண்ணே, ஆஹா, சாதாரண பெண்ணா இந்த பெண்ணு? மேருவருப்பை ஓர் அசைப்பால் அசைத்து மேதினியில் பம்பரம் போல் ஆட்டி ஓட்டுவோம் என்று ஒரு பெண்மணி சொன்னாலே, அந்த பெண்மணிக்கு நிகராக இவளுடைய தன்மையும் குரலும் கற்பித்திறனும் இருக்கிறதே. ஆஹா, சாரீரமும் சரீரமும் அப்படி இருக்கு. சாரீரத்தை சொல்லலாம், சரீரத்தை அளவிடக்கூடாது, அது முருகன் தான் அளவிடணும். அவருக்குத்தானே சரீரமும் சரியாக, எனக்கு சாரீரம் தான் முக்கியம். ஆமாம், ஆகையினாலே இவளுடைய குரலை கேட்டவுடனே குழல் இனிது யாழ் இனிது என்பார் தன் மக்கள், மழலை சொல் கேளாதார் என்பதை போல குழலும் யாழும் தான் இசையிலே முதல் தரம் படைத்ததென்று முன்னோர்கள் சொன்னார்கள். இந்த குழலும் யாழும் இசையிலே முதல் தரம் படைத்தது. ஆனால் மழலை சொல் யார் ஒருவர் கேட்கவில்லையோ அவர்கள்தான் இது இரண்டையும் புகழ்ந்து பேச வேண்டும். மழலை சொல் கேட்டவர் இதை இரண்டையும் புகழ மாட்டார்கள். மழலை சொல் தான் உயர்ந்த சொல் என்று தெய்வ புலவன் சொன்னார். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், குழலை விட, யாழை விட, மழலை சொல்லுகின்ற சொல்லை விட இவள் சொன்னாலே ஆலோலம் சோ என்று என் யாழிசின் பின்னப்படுத்தி வந்ததே, இந்த கானம்தான் உயர்ந்த கானம். ஆகையினாலே ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால்தான் சிறப்பு. எருத்தும் லயனும் சேர்ந்தால்தான் அந்த ஊரே வெளிச்சமாக இருக்கும். இது ஏதாவது லயனும் எருத்தும் சேரவில்லை என்றால் இயங்குமா? மின்சாரம் இயங்குமா? இயங்காது. அப்போ மின்சாரத்தை தொட்டவனும் கெட்டா, சம்சாரத்தை விட்டவனும் கெட்டா என்பதை போல இந்த மின்சாரம் எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் இயங்குகிறதோ, அதுபோல ஒரு பெண்ணு தனியாக இருந்தால் சிறப்பு இல்லை, ஒன்றோடு ஒன்று சேர வேண்டும்.
ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டி ஓட காய்ப்பதில்லை. கொள்ளையில வச்ச முள்ள குணம் பார்த்து பூப்பதில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி இணைவது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி எந்த கொடி கூறம்மா வள்ளி. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா. கட்டளகி கேளம்மா காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டி பாண்டி நாட்டு மீனாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி. காதலிச்சு மணந்ததற்கு மாமதுரை கோவில் சாட்சி. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி இணைவது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கண்ணீர் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாம்பூச்சி ஆடுறா. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்னு விட்டு ஒன்னு விருந்த என்னாது எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டி ஓட நன்றி நன்றி. ஆலோலம் சோவென்று சொல்லி சொக்க வைக்கும் பெண்ணே, முத்து முருகனை வாவென்று அழைக்கு வண்ணத் தமிழை கண்டே நானே. கேணியா இருப்பவரெல்லாம் இவள் சொல்லுகின்ற சொல்லை கேட்டால் பெரும் ஞானியாகி விடுவார்களே. ஆஹா, என்ன கானம் என்ன கானம், என்ன மனப்பக்குவம். அந்த கந்தபெருமானவே திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே இந்த பெண்மணி. ஆஹா, என்ன அந்த கண்ணகிக்கு என பூம்புகாரிலே பிறந்து புகாரிலே மதுரையை எரித்து சேர நாட்டிலே கோயில் கொண்டாலே அந்த கண்ணகி. அந்த கண்ணகிக்கு நிகராக கற்பித்திறனாக இந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எல்லாத்தையும் விட எந்த தீ உயர்ந்த தீ தெரியுமா? கற்புத்தி. ஆகையினாலே அந்த கற்புத்தியை விட இந்த உலகத்தில் எதுவுமே சிறந்தது கிடையாது. அதனால தான் முன்னை இட்டதி முப்புறத்திலே பின்னை இட்டதி தென் இலங்கையிலே அன்னை இட்டதி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தீ மூழ்க மூழ்கவே என்று பட்டினத்து செட்டி பாடினாரே. அந்த தீயை விட இந்த குரத்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று தவக்கோலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தவம் என்பது ரொம்ப கடினம். அதை மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இவ மனமெல்லாம் முத்துக்குமரனை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே. என்ன என்ன ஒரு அளவுக்கு இல்லாத ஆசை. இந்த ஆசை இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அளவுக்கு முறை ஆசை பிள்ளைக்கு வந்துருச்சு. பேராசையா? தரம் தெரிஞ்சில பண்ணணும். அதானே தெய்வத்தை தரம் தெரியல. நம்ம யாரு அவன் யாரு என்ற தரம் தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, சேருவது இனம் மாறுவது மனம் என்று சொன்னார்கள். மனம் மாறும். இனம்னா என்ன இனம்? 4 வகை இனம் இருக்கிறது. மனித இனம், தேவ இனம், மனித இனம், தேவ இனம், மிருக இனம். மனித இனம், தேவ இனம், மிருக இனம், அசுர இனம் என்று சொல்லக்கூடிய 4 வகை இனம். இனம். இந்த 4 வகை இனத்திலே
இவள் வந்த இனம் என்ன தெரியுமா? மானிட இனம், மனித பிறவி. ஆமா. இந்த மனித பிறவியா இருக்கக்கூடிய பெண்மணி அந்த முத்துக்குமரனை அடைய வேண்டும் நினைக்கிறாள். இது எவ்வளவு பெரிய பேராசை! ஆசை இருக்கலாம், தவறில்லை. ஆனால் அளவுக்கு மீறி ஆசை இருக்கக்கூடாது. இந்த பெண்ணுக்கு ஆசை வந்து விட்டது. யார் மேலே? முருகன் மேலே. கிளவியை பார்த்தே ஏறினாலும் என் தலைவன் முத்துக்குமரன். குமரி கிடச்சா விடுவானா? அவ்வையை சோதிச்சார்ல, அதை சொல்லுகிறேன். ஆகையினாலே இந்த பெண்மணியை எப்படியாவது அந்த முருகனுக்கு, அந்த முத்துக்குமரனுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். இவளுடைய சொல்லு எப்படி இருக்கிறது தெரியுமா? உப்புக்கல்லு வெள்ளை நிறம்தான், மாணிக்க கல்லும் உப்புக்கல்லு வெள்ளை நிறம்தான், முத்துக்கல்லும் வெள்ளை நிறம்தான். நிறம் ஒன்று தான், தரம் வேறு. உப்புக்கல்லை விற்கிற இடத்துல மாணிக்க கல்லை கொண்டு போய் வச்சோம்னா இதுவும் படி எவ்வளவுன்னு கேட்பான். உண்மையா இல்லையா? அப்போ சேரிமிடம் அறிந்து சேராவிட்டால் சார்ந்தும் அபகீர்த்தி தப்பாது என்று சொன்னார்கள். அந்த வகையிலே இந்த பெண்மணி இந்த இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப குற்றம். இவளுடைய தரம் தெரியாமல் இந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆகையினாலே எத்தனை கல் இருந்தாலும் அந்த மாணிக்க கல்லுக்கு இணையாக இருக்காது. எத்தனை சொல் இருந்தாலும் அந்த செந்தமிழுக்கு நிகராக எந்த தமிழும் வராது. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கள்ளெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் சொல்லும் சொல்லாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. ஆஹா ஆஹா ஆஹா. கள்ளெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. வாசகம் கண்ணை கனியாகும் திருவாசகம், கண்ணை கனியாகும் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா. உண்டென்று சொல்லும் உந்தன் கண்ணல்லவா, உந்தன் கண்ணல்லவா. இல்லை என்று சொல்லும் உந்தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா. ஆஹா ஆஹா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கல்லெல்லாம் கண்கள் சொல்லும் சுவையாகுமா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. அம்பிகாவதி அனைத்த அமராவதி, மங்கை அமராவதி. அம்பிகாபதி உனைத்த அமராவதி, மங்கை அமராவதி. சென்ற பின்பும் பாவலர்க்கு நீ ஏகதி, என்றும் நீ ஏகதி. ஆஹா ஆஹா. குளவி நன்றி நன்றி. குளவி தளநடை கண்டால் இனிதே.
பாடியாச்சு. ஐயோ திருப்பி பண்ணல. எத்தனை பாட்டு கொடுத்துருவா அவருக்கு? உங்க பேர் என்ன? ரமேஷ் பிரதர்ஸ் 100 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள் உங்களுக்கு. என்னை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த ரமேஷ் அண்ணா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். ஆமாம் முத்துக்கு முத்தாக பாடலை பாடிடுவோமா? பாட்டு ஒரே பாட்டு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயார கேட்ட தம்பி ஒரு வாக்கும் அறிந்ததில்லை தாயாரும் படிக்கவில்லை தந்தை முகம் பார்க்கவில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாடும் வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தை என்னும் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தை என்னும் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னை என வளர்ந்த உள்ளம் தெய்வம் என காதல் கொள்ளும் அன்னை என வளர்ந்த உள்ளம் தெய்வம் என காதல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபற்ற இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் சேர்ந்த சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் மாறாத பாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் மாறாத பாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத நேசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக நன்றி இருந்தாலும் ஏன்னா தாய் போனால் ருசி போனது தந்தை போனால் வித்தை போனது சகோதரன் போனால் வலிமை போனது சம்சாரம் போய்விட்டால் சகலமும் போய்விட்டது நான் வருவதற்கு முன்பு ஐயா அவர்கள் அழகாக அந்த மனைவினுடைய தன்மையை சொல்லி பாடினார். உண்மையிலே அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும் என்பதைப் போல அன்பால் எதையும் வெல்லலாம். அன்பாக நீங்கள் மனைவியை வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும். ஆனால் இளமையிலே திட்டுகின்ற பொழுது அவளுக்கு வருத்தமாக இருக்கும். அவள் இல்லாத போதுதான் அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். குடிக்க கஞ்சி அன்பான மனைவி அமைவதுதான் இறைவன் கொடுத்த வரம். நிச்சயமாக. ஏன்னா ஒரு மனைவி அதுக்காக மனைவி எப்படி இருக்குன்னு தெரியுமா? சேவை செய்வதில் தாசியை போலும், அடேப்பா, யோசனை சொல்வதில் மந்திரியை போலும், அழகில் லட்சுமியை போலும், அன்னம் விடுவதில் அன்னையை போலும், பஞ்சனையில் கன்னிகை போல் இருக்கணும். அப்படிப்பட்ட குணபதி உங்களுக்கு கிடைத்தால் இறைவன் கொடுத்த வரம். அதைத்தான் அப்படிப்பட்ட குணபதி உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்கள் புண்ணியவான்.
அப்பேற்பட்ட புண்ணியவதி உங்களுக்கு வந்து விட்டால் எக்காரணத்தை கொண்டும் அவள் மனம் நோகாத அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் நலமாக இருப்பீர்கள். இல்லை என்றால் அவள் இல்லாத போது உங்களை ஒரு வேளை கூட சாப்பிட சொல்வதற்கு ஒரு நாதி இல்லை. ஆகையினால் மனைவி ஒருத்தி இல்லை என்றால் நாதியே கிடையாது. நிச்சயமாக அதுக்கு தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவோம். ஆமா, அந்த தாய்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு பண்பு மனைவி கிட்ட இருக்குமா முதுமை காலத்தில்? ஆமா. அந்த அப்பேற்பட்ட மனைவி உங்களுக்கு கிடைக்கணும், அப்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி கிடைத்து விட்டால் அவளை மறந்து விட வேண்டாம். அந்த வகையிலே இந்த பெண்மணி எப்படியாவது அவளை மனைவியாக்கி தீரவே வேண்டும். யாருக்கு? முருகனுக்கு, முத்துக்குமரனுக்கு, முத்து முருகனுக்கு. ஆகையினாலே சுந்தரம் நிறைந்த ததும்பும் புன்சிறந்த மங்கை இவள் எந்த உலகோ இங்கே வந்தாள். சுந்தரம் மங்கை இவள் இவளுக்கு ஏன் வந்தாள்? அந்த மிகுந்த தேவர் துந்திமி முழங்க வரும், அந்த மிகுந்த தேவர் துந்திமி முழங்கி வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்து தகும்பும் புன்சிறந்த மங்கை இவள் எந்த உலகோ இங்கே வந்தாள். ஏன் வந்தாள்? வானமதியான தவமான முற்று இவள் முகத்தை குணமாய் ஒளிந்து கொண்டதோ, கொண்டதோ. சோபன பறவை ஓட்டும் சொல்லின கிளைகள் கேட்டு மான்கள் இனம் வந்து கூடுதோ. கானகத்தில் இவள் திணை காவல் புரிவது விதோ, காவல் புரிவை விதோ. கானகத்தில் இவள் திணை காவல் புரிவது விதம் ஆன போதிலும் இன்று அற்புதம் மிக அற்புதம் ஆன போதிலும் இன்று அற்புதம் மிக அற்புதம். சுந்தரம் நிறைந்து ததும்பும் புன்சிறந்த மங்கை இவள் எந்த உலகோ இங்கே வந்தாள். ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? எதற்கு வந்தாள் என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கின்றது. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரு மாதர்களுக்கு என் தலைவன் முத்து முருகன் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின்படி மூத்தவளை தெய்வ யானை என்ற பெயரோடு திருப்பரங்குன்றத்திலே திருமணத்தை முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி என்பவள் வேடுவர் குலத்திலே நம்பிராஜனுக்கு வளர்ப்பகலாக இருந்த திணைச்சோலையிலே ஆலோலம் சோவென்று ஆயல் ஓட்டி கொண்டிருக்கிறாள். இந்த வள்ளிக்கும் அந்த முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பதாக ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு நாம் சிரசை தப்பிக்க வைக்கலாம். அதற்கு முன்பு நான் வருகின்ற பொழுது கொஞ்சம் மன வருத்தமாக எனக்கு இருந்தது. ஏன்? நாடாக இருந்தால் ஊர் கழகத்தை உண்டு பண்ணலாம். சரி. ஊராக இருந்தால் வீதிக்கு தண்ணி குழாயில கூட சண்டை இழுத்து விட்டு என் சிரசை தப்பிக்க வைத்து விடலாம். சரி. இது நாடும் கிடையாது, ஊரும் கிடையாது, அனாந்திர காடு. அதுக்கு தான் பெரிய மனுஷன் வெங்காடுன்றார். வெறுங்காடு. சூப்பர் மார்க்கெட் அங்கே இருக்கு, ஒன்றும் இல்லை. அதனால இந்த வெறுங்காட்டிலே என்ன இருக்கும்? புலி, கரடி, யானை, குரங்கு, சிறுத்தை இப்படி வாழக்கூடிய இடத்துல எப்படியா கலகம் கிடைக்க போகிறது அப்படி என்று நினைத்து என் பாட்டனை வருந்தியது உண்டு நான் வருகின்ற பொழுது. ஆனால் இங்கு வந்ததுக்கு பிறகு என் பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன் ஒரு வழியை வகுத்து விட்டான். இந்த வள்ளிக்கும் அந்த முத்து முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பதாக ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டு நாம் சிரசை தப்பிக்க வைக்கலாம். அதற்கு முன்பு ஏதோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். யார் என்று பார்க்கலாம். நாராயணன்